வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock, baby. கடவுளை நேசிப்பவன் கடவுளை தேடுகிறான், மனிதனை நேசிப்பவன் கடவுளாகவே வாழ்கிறான். ஸோ இந்த தத்துவத்தோடய நாங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கடவுளாக வாழ்பவன் வந்து மனிதனை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் எப்போவுமே எல்லாரையுமே வந்து நேசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் கூட நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சிங்கிளாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி சிங்கிளாக தான் ப்ரோக்ராமை கொண்டு போக போகிறேன். ஸோ யஷோக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு முஷரஃப் அண்ணா வந்து ஒத்துல வந்தாலும் அது மாதிரி ஓவரா தான் அலப்பேரை கொடுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் தள்ளி நிலப்பு. நீ தான் வரமாட்டேன்னு சொல்லல, அப்புறம் என்ன மரியாதை பேர் அசிங்கப்பட்டுருவ பாத்துக்கா. இப்போ என்னன்னா அந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்ல போற கருத்து என்னன்னா, காதலுங்கிறது கல் மேல இருக்கிற கற்பூரம் மாதிரி. கற்பூரம் ஸ்டார்டிங்ல நல்லா பகன்னு எரியும், ஆனா அணைஞ்சிரும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அப்படி இல்லப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அந்த கல் மாதிரி, எத்தனை கற்பூரம் வந்து போனாலும் கடைசி வரைக்கும் அது இருக்கும்பு. கைதட்டுப்பு. இவ்வளோ நேரம் நீ தான் கத்திக்கிட்டு இருந்த, இவனா கை தட்டினானா? நான் வந்து 2 வருஷம் பேசினேன், இத்தனையோ பேர் கை தட்டுறாங்க, 10,000 பேர் சிரிக்கிறாங்க. சரிங்க ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான்லாம் சொல்லுமா, நான் மருதக்காரன். எங்க மருதக்கார பார்த்து பழகிக்க. மதுரைக்காரன் தான் கேள்விப்பட்டிருக்கேன், அது யாரு மருதக்காரன்? ஓவரா கலாச்சுன்னு ஏன் காணா படம் ஆக்கிடுவேன் பாத்துக்க. ஏற்கனவே காணா படம் மாதிரி தான் இருக்குது. இது என்ன ப்ரோக்ராம்னு தெரியுமா? இதெல்லாம் வாங்க வளரலாமா, ஏதாவது டிமிக்கிரி எல்லாம் பண்ணுவாங்களாம். இந்த ப்ரோக்ராம்ல சிரிக்கணும், இப்படி வெட்டு குத்து அடிதடின்னு வரக்கூடாது. நான் சீரியஸா பேசுற பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கூப்பிடு, அதான் சச்சா சாம்ல. ஆமா, அவங்க கூப்பிடு. சரி, ஓகே. லெட்ஸ் வெல்கம் பெரிய தலை அண்ட் சின்ன தலை ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். பெரிய தலை சின்ன தலை யாருப்பா? இவர் பெரிய தலை. வெரி சாரி, இவர் பஞ்சு மிட்டாய் தலை. அதெல்லாம் தெரியாது. யார் இவன் தான் பெரிய தலை கட்டா? வேட்டி ஒழுங்கா கட்டல, பெரிய தலை கட்டுங்கிறீங்க. அவர் சின்ன தலை. இதுதான் சின்ன தலை கட்டா. என்ன வேட்டி கட்டலையா நீங்க? அவர் டவுன்ல இருந்து வந்திருக்காரு. டவுன் தலை. ஆளை பார்த்தா டவுன் மாதிரி தெரியலப்பே. நீனா பாத்திக்கு நீ பேசிய கம்முன்னு கிடு. அப்பால வாழை எடுத்தீங்கன்னா உன் தலை கீழே. ஹலோ, நான் பேசுற சென்னை பாஸ் இல்லைங்க, மதுரை பாச. தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. மதுரை பாஷை அங்க பேசாம ஏப்பா இங்க வந்த? மதுரை பாசனா மதுரையில இங்க வந்திருக்கான். இதெல்லாம் நல்லா டிமிகிரி பண்ணுவாங்களாம், காமெடி பண்ணுவாங்களாம். சீரியஸா எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க சிரிக்காம இருக்கலாம். சிரிக்க இதான் அனுப்பியிருக்காங்க, பாத்துக்கிருங்க. அப்புறம் ஊரு பேர் 2 வட்டுறோம். முதல்ல உள்ள போட்டிருக்க பேண்ட் வெளியே போட்டிருக்கான். பேசி விடு. வணக்கம், அதான் காமெடி சொல்லிக்கலாம்ல. சரி, பெரிய தலை வந்து இப்ப காமெடி சொல்லட்டும். சோ அவட்ட காமெடியை கேட்டு வந்து தீர்ப்பாக்கெல்லாம் எப்போ இங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியலையே. நான் 190ல ஏறி வரும்போது சேரை பார்த்தேன். அங்க ஒரு 2 பஸ்ல இங்க வந்தாரு. நல்லா பேசுறீங்கப்பா, நல்லா கேட்குறாங்க டீட்டெயிலு. ஸ்கூலில் டீச்சர் என்ன பண்ணாங்க, பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, போயிட்டு இந்த மனித பரம்பரை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லி அறிஞ்சிக்கிட்டு வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. பையன் தலையை பிச்சுக்கிட்டான், எப்படிடா மனித பரம்பரை எப்படி உண்டாச்சுது அப்படின்னு போயிட்டு நேராக போயிட்டு அவங்க அப்பாகிட்ட கேட்டான். அப்பா இந்த மனித வரலாறை பற்றி சொல்லுப்பா, இந்த பரம்பரை எப்படி வந்துச்சுன்னு. அது சொன்னால் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், அதுதான் அந்த வருமா அப்படின்னு சொன்னான். அந்த தான் உடனே அம்மாகிட்ட போனான். என்னம்மா அப்பா சொல்கிறாரு குரங்குலேருந்து நம்ம பிறந்தமாம் அப்படின்னு. இல்லைடா, நாம் எல்லாம் ஆதாமியவாளுடைய மக்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ என்ன அவர் அப்படி சொல்கிறாரு, அது அவர் பரம்பரையே சொல்கிறாருப்பா அப்படின்னு. அம்மா அப்படி சொல்லிட்டாங்களா? பெரிய வரலாறு போங்க. காமெடி சொல்லி சிரிஞ்சிருக்கப்ப. என்ன நீ முறைச்சிக்கிட்டு இருக்க? சிரியா, அதான் உனக்கு காசு குட்டி வந்திருக்கோம். சார், நீங்க உங்க காமெடியை சொல்லுங்க. மனைவி சொல்லிச்சா கணவன், நாங்க இருந்தா 2 பேருக்கும் சொர்க்கத்துல இடமில்லாமங்க, அதனால தாண்டி அதுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. நீ நல்லா காமெடி பாத்துக்கிறீங்க, நல்லா எல்லாம் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் உட்காரீங்களா? நல்லா இருக்கு. ஆமா, ஊருக்குள்ள பெரிய தலைகட்டெல்லாம் வந்தாச்சு. பஞ்சாயத்துல என்ன முதல் பர்ஃபார்மர் யாரு? முதல் பெர்ஃபார்மர் வந்து இளைய தளபதி. இளைய தளபதினா நம்ம விஜய் அண்ணன் வந்திருக்காரா? ஆமா, அவர்தான். தேனி படம் டீசர் இப்படி தான் அன்னைக்கு தான் பார்த்தேன். ட்விங்கிலி ட்விங்கிலி லிட்டில் ஸ்டாரு, கவாய் பண்ற வாட்டிவாவே, ஆப்ப போத வேசாயி, லைக் நம்ம இந்த நல்லா தான் சொல்லியிருக்காரு அவரா?
ஆமா அவர்தான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எவ்வளவு கிளாஸ் படிச்சிருக்க? உன்னை மாதிரி நான் 3ஆம் கிளாஸா MBBS வரைக்கும் படிச்சிருக்கேன்ல. ஃபர்ஸ்டாவது எங்களோட நிகழ்ச்சியில வந்து கலக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு MP விஜய். So let's welcome him on stage please. நம்ம ஒரு காரருப்பே பார்த்து பல இருக்குறீங்க இல்லனா வீச்சர் எடுத்து வீசி போடுவான். வார வாரம் எங்களுடைய அன்பார்ந்த வசந்தம் சொந்தங்களை வாங்க பழகலாம் நிகழ்ச்சியினூடாக ஏராளமான சந்தோஷமான நகைச்சுவைகளோடு மாலை பொழுதில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே போல் எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்களை சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய அன்பார்ந்த நடுவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அனைவருக்கும் 2 பேருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். அதே போல் எங்களோட அன்பார்ந்த தொகுப்பாளினி எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிட்டு நம்மளோட ஓசோ அப்படின்றவர் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கார். உலகிலேயே மிகப்பெரிய பாவம் அது என்ன அப்படின்னா மற்றவர்களை சிரிக்க விடாமல் தடுப்பது தான் உலகிலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம வந்து எப்போயும் வாழ்க்கையில் மற்றவர்களை சிரிக்க வைத்து கொண்டிருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் நகைச்சுவை வந்து அதிகமாகவே இருக்குது சார். அதனால் நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வந்து இந்த நகைச்சுவைகளுக்கு ரசிக்க முடியாமல் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற எங்களுடைய சொந்தங்களுக்காக தான் இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி அப்படின்றது. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க வந்து இது ஒரு மணித்தியாலமாவது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்கவங்க அந்த திடீர்னு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு யோசனை வரும். அன்றைக்கி 3 பேர் நல்ல போதையில் போகிறாங்க. 3 பேர் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னால் ஒரு கால் தடம் தெரிஞ்சுது. ஒருத்தன் சொன்னால் மாப்பிள்ளை அங்கே பாரு மாப்பிள்ளை கரடி கால் தடம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கேன். கரடி தடம் மாதிரியே இருக்கு. நான் ஏய் சும்மா இருடா, நீ நல்லா போனவே உனக்கு தெரியாது, குடிச்சிட்டியா அதுவும் தெரியாது, நல்லா பாடுறா எரும மாட்டு தடண்டா அப்படின்ட்டு இருக்கான். அப்படி 3வது என்னடா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா பாடா அது யானை தடண்டா அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் சத்துன்னு 3 பேர் அடிபட்டு அங்கே இங்கேயும் சதறி விழுந்திருக்காங்க. ஏன்னா அவன் நின்றுருக்கு ரயில் தடத்தில் வந்து பேச்சுக்கு இருக்காங்க 3 பேர். சத்துன்னு வந்து பின்னால் அடிச்சுட்டு போச்சு. எங்கே நிற்கிறோன்னு தெரியாமல் பேசுவாங்க சில பேர். ஏன்னா தண்ணியை போட்டு அந்த மாதிரி மோசமாக நடக்கும். அன்றைக்கி 3 பேர் குடிச்சிட்டு வந்து வேகமாக வந்து தவையா நேரம் ஆச்சுடா வீட்டுக்கு போகணுண்டா டக்குன்னு ஏறுறா அப்படின்ட்டு வண்டியில் ஏறி உட்காந்து ஒருத்தன் ஏசியை போடுறான், ஒருத்தன் எதை போடுறான்ட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. வண்டி போயிட்டுருக்கு. வந்துட்டு திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா சார் இருந்தாங்க சார் வண்டி சாவின்னு இருக்கான். வண்டியை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணாமே ஓடி இருக்காங்க 3 பேர் 3 ஹவரா பார்த்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா போதையில் அந்த மாதிரி செய்ய தோணும். ஒரு நாள் 3 பேர் இப்படி குடிச்சிட்டு அவங்க இருக்க ஃப்ளட்டுக்கு போயிருக்காங்க. போனால் ஃப்ளட்டை மூடிட்டு அந்த கேட்டை மூடிட்டு வாட்ச்மேன் வெளியில் போயிட்டார். இப்போ எப்படி அது போகிறது அப்படின்ட்டு குதிச்சு 3 பேரும் 30வது மாடி அவங்க இருக்குது ரொம்ப தூரம் கடைசி மாடி 3 பேரும் போகிறாங்க மேலே. ரொம்ப தூரம் மேலே போனோன்னே 30வது மாடிக்கிட்ட போகும்போது ஒருத்தன் சொன்னான் மாப்பிள்ளை சாவியை வச்சுட்டு வந்துட்டோம் மாப்பிள்ளை அப்படின்ட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் வந்து அதையாண்டா சொல்லாமல் வந்த வாடா இறங்கி எடுத்துகிட்டு வரும்ட்டு மறுபடியும் கீழே வந்திருக்காங்க சாவி எடுக்கிறதுக்கு. மறுபடியும் கீழே வரும்போது 2 பேர் பேசிட்டு வந்திருக்கேன். ஒருத்தன் சத்தமெல்லாம் வந்திருக்கான். கீழே வந்து இறங்கி 30வது மாடி கீழே வரும்போது அவையா 2 பேரும் கேட்டிருக்கேன் என்னடா 2 பேரும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வரோம் நீ சைலண்டாகவே வரேன்னு. இல்லை மாப்பிள்ள நம்ம ரூம் சாவி இல்லாட்டியும் திறக்கும்டா அதான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்பயும் ஏறி இருக்கலாம். இப்படி மறுபடியும் சாவி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போயிருக்காங்க மேலே ஏறி மறுபடியும் மற்ற 2 பேரும் பேசிட்டு போயிருக்கான். இன்னொருத்தன் பேசாமே வந்திருக்கான். 30வது மாதிரி ஏறி போனோன்னா அவன் சொல்லியிருக்கான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வரோம் இப்போ ஏன்டா நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள நம்ம இருக்க ஃப்ளட் இந்த ஃப்ளட்டில்டா பக்கத்து ஃப்ளட் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்து ஃப்ளட்டில் விடிய ஏறி இருக்காங்க. அப்படியே எப்படி நடக்கும். அது வந்து நான் சொல்கிறது நகைச்சுவைக்காக சொல்கிறது. ஒருத்தர் வந்து வேகமாக வந்து இதுக்கு ஒன்றார் டாக்டர்கிட்ட ஓடி போய் டாக்டர் என் காது 2 தீஞ்சு போச்சு டாக்டர் என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு. காது தீஞ்சு போச்சா என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை டாக்டர் நான் அயன் பண்ணிக்கு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அவசரத்தில் ஃபோனுன்னு அயன் பாக்ஸ் எடுத்து காதில் வச்சுட்டேன் அப்படின்னு. ஐயா அப்படியா ஆமாண்டா ஒரு காது போச்சு மற்ற காது என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் மறுபடியும் கால் பண்ணா டாக்டர் இருக்கான். அப்போ மறுபடியும் அந்த காதில் எடுத்து வச்சிருக்கான். அவன் பாருங்கள் இப்படி அருமையாக நடக்கும். ஏன்னா நாங்கள் வந்து சொல்கிறது வாழ்க்கையில் வந்து எல்லா நகைச்சுவை வந்து அற்புதமாக நடக்கும். இது வந்து ஒரு சொர்க்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 3 பேர் இறந்து போன 3 பேர் வந்து பேசிக்கிறாங்க. நீ எப்படா செத்த அப்படின்னு. அட ஏன்டா கேட்குற நான் குளிர் தாங்க முடியாமல் ஒரு இதில் இருந்து செத்து போயிட்டேன்டா அப்படின்னு. அப்படியா நீ எப்படி செத்த அப்படின்ட்டு. அதை ஏன் கேட்குற நான் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு போகும்போது இன்னொருத்த யாரோ வீட்டில் இருந்து போகிற மாதிரி தோணுச்சு. அவன் வேறு யாரோ சந்தேகமாக இருக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி அவன் மேலே போட்டேன். ஃப்ரிட்ஜை தூக்கி அவன் மேலே போட்டேன் அவன் செத்து போயிட்டா அப்படின்னு. அடா பாவி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாண்டா நான் இருந்தேன் 1 நிமிஷம் திறந்து பார்த்துருந்தா 2 பேரும் பொழைச்சிருக்கலாம் தாண்டா அப்படின்ட்டு. அப்போ இப்படி அருமையான நகைச்சுவை நடக்கும். இதுதான் சொல்கிறது வாழ்க்கையில் வந்து எல்லா இடங்களிலும் நகைச்சுவை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒருத்தர் ஹெல்மெட் போடலான்னு வந்து சார் ஹெல்மெட் போடலன்னு அவனை இதில் நிப்பாட்டிட்டாங்க. வந்து ஜட்ஜையா கேட்குறாரு நீ ஹெல்மெட் போடாததுக்காக அவனை நிப்பாட்டியிருக்காங்க. ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு. அட என்ன சார் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது ஹெல்மெட்லாம் பார்த்துக்கிருப்பானா அப்படின்னு இருக்கான். அப்படி வண்டியை திருடிக்கிட்டு தான் வந்தியா அப்படின்னு. ஆமாம் சார் போலீஸ் வரட்டும்போது வேறு என்ன செய்ய வண்டியை திருடிக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு இருக்கான். போலீஸ் வரட்டுனுச்சா ஏன்டா உன்னை போலீஸ் வரட்டுச்சு அப்படின்னு. கொலை பண்ணால் விரட்டாமல் இருப்பாங்களா சார் அப்படின்னு இருக்கான். கொலை பண்ணியா என்னடா கொலை பண்ண அப்படின்னு. அப்புறம் என்ன சார் ஒரு பொண்ணை கற்பழிக்கும் போது சத்தம் போட்டால் கொலை பண்ணாமலாப்பா இங்கே அப்படின்னு இருக்கான். அப்போ வரிசையாக தொகையை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு வந்து சைலண்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறது. அப்படின்னா அன்றைக்கி ஒரு சொர்க்கத்தில் நரகத்தில் வச்சு கடவுள் சொல்கிறார்
இந்த பூலோகத்தில் வாழ்பவர்கள் எல்லாமே வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்குறவங்களாவே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு கயிறு கட்ட போகிறேன். இந்த கயிறுக்கு பொண்டாட்டி பேச்சு கேட்குறவங்க எல்லாம் அந்த பக்கம் நில்லுங்க, பொண்டாட்டி பேச்சு கேட்காத ஆண்கள்லாம் இந்த பக்கம் நில்லுங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு 5 நிமிஷம் நின்று வந்து பார்க்குறாரு, இந்த கயிறுக்கு பக்கத்துலேயே பொண்டாட்டி பேச்சு கேட்குற எல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் அந்த பக்கம் நின்றான். கடவுளுக்கு ஆச்சரியமாக போச்சு, இந்த பூலோகத்தில் இருக்க எல்லாருமே பொண்டாட்டி பேச்சு கேட்குறவங்களா அப்படின்ட்டு பார்த்தார். அந்த ஒருத்தன் மட்டும் நின்றான். அவனை போய்ட்டு தைரியமாக தட்டி, பாரு இவன் தான் ஒரு ஆண்மகன், பூலோகத்தில் வாழ்ந்த ஆண்மகளுக்கே இவன் ஒரு உதாரணமாக இருக்கான். நீ பாரு இவ்வளோ பேரும் இந்த பொண்டாட்டி பேச்சு கேட்குறவங்களா இருக்கீங்களே, ஒருத்தன் மட்டுமே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தட்டினார். தட்டி சொன்னார், நீ எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்காம இருக்க அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கெல்லாம் சொல்ல அப்படின்னார். இங்கே பாரு கடவுளே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பொண்டாட்டி என்ன சொன்னிச்சுன்னா, அங்கே போனால் சொல்கிற அளவு மாதிரி அந்த பக்கம் போய் நிற்கணும், வேறு எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கான். அதனால தான் இந்த பக்கம் வந்து நின்றுருக்கா அப்படி இருக்கான். ஏன்னா அங்கேயும் பொண்டாட்டிக்கு பேச்சு கேட்டு தான் இங்கே வந்து நின்றுருக்கான். அப்போ வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்படி நகைச்சுவைகள் நடக்கும், அருமையான நகைச்சுவைகள் இருக்குது. ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு நாள் போய் ஒரு செருப்பு கடைக்கு போயிட்டு தனக்கேற்ற செருப்பு வாங்க போகிறார். அப்போ செருப்பு வாங்க போகும்போது அந்த கடையில் உள்ளவர் என்ன செஞ்சாருண்டா, பொதுவாக நீ பார்த்தீங்கன்னா செருப்பு கடையில் அந்த கடையில் உள்ளவங்க தான் நமக்கு ஏற்ற பாதனைகள் வந்து போட்டு விடுவாங்க. அவர் காலை பிடிச்சி அந்த செருப்பை போட்டு விடுறார். அப்போ அந்த செருப்பு வாங்க போனவருக்கு ரொம்ப கூச்சமாக போயிட்டுது. என்னடா இவர் வந்து நம்மளோட காலை பிடிக்கிறார் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் சார் என் காலை பிடிக்கிறீங்க, நீங்கள் வந்து காலை பிடிக்கவே தெரியல, நான் எனக்கு ஏற்ற பாதனை நான் போட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இந்த கடையை விட்டு வெளியே போனீங்கன்னா எனக்கு 1 கோடி கொடுத்தாலும் நான் உங்களோட காலை பிடிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த கடைக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் நான் அந்த காலை பிடிக்காம விட மாட்டேன். ஏன்னா வெளியில் உள்ளது என்னுடைய சுய மரியாதை, இங்கே உள்ளது என்னுடைய தொழில் மரியாதை, கட்டாயம் அந்த விஷயத்தை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனவே வாழ்க்கையில் வந்து உங்களுடைய தொழில் என்னவோ அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் வெற்றியாகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு, இன்னும் ஒரு நாளில் இன்னும் ஏராளமான நகைச்சுவைகளோடு உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வழமை போலவே எங்களுடைய எம்பி விஜய் அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டாண்டப் காமெடியோட ஒரு நல்ல தத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் சொல்லுங்க சார். வழக்கத்தை விட இன்றைக்கி நான் நம்ம விஜய்கிட்ட ஒன்றை பார்த்தேன், சுயமரியாதையை பற்றி சொன்னார். ஆனால் சுயமரியாதை உள்ள கலைஞர் நான் விஜயை பார்க்குறேன். அதே நேரத்தில் அந்த ஒரு பொண்ணோட ஒரு காமெடி சொன்னார், வந்து அந்த பொண்ணை சுட்டதுனால ஒரு புல்லட்டோடு போச்சுது, இல்லைன்னா தினமும் ஒரு புல்லட் வேணும்னு சொன்னார். ஆனால் அங்கே அவனுக்கு புல்லட்டு தேவைப்படுதோ இல்லையோ, நம்ம கிட்ட வாங்க பழகலாம்ல, விஜய் பல புல்லட்டுகளோடு இருக்காருங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ரொம்ப நன்றி சார். உண்மையில வீரங்கியே வச்சிருக்காரு, பிளட் மட்டும் இல்ல வீரங்கியே வச்சிருக்காரு. ஆமா, ஸ்டாண்ட் அப் காமெடி வீரங்கியே வச்சிருக்காரு. டிஸ்கோ ராஜா கூட தான் பெரிய வீரங்கியே வச்சிட்டு இருக்காரு. ஓகே, எங்களுடைய எம்பி விஜயை தொடர்ந்து அடுத்ததாக கூட இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. பர்ஃபார்மரா யார் வந்திருக்கா? ஆடலும் பாடலும். எப்பா ஏற்கனவே காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாமே சாவடி அடிச்சு வச்சிருக்காங்க, அவனை அனுப்பி சிரிக்க வைங்க. இப்போ ஸோ அடுத்ததான் வந்து எப்பவுமே உங்க ஊர்ல வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் வைப்பாங்கல்ல, ஆடலும் பாடலும் வச்சே ஆகணும். நீங்க அவருக்கு அவார்டு கொடுக்காம இருங்க, கொடுக்காம போங்க. நீங்க அவருக்கு அவார்டை கொடுங்க, கொடுக்காம போங்க. ராதாவை கூப்பிடுங்க, கூப்பிடாம போடுங்க. ஆனா எங்களுக்கு டிஸ்கோ ராஜாவோட ஆடலும் பாடலும் இருந்தே ஆகணும். அதுக்காக தான் இப்ப வருது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் देम ஆன் ஸ்டேஜ். யாரு கிழவிக்கு போய் கவுன போட்டு குட்டியா வந்திருக்காங்க? என்ன சிலுக்கு சுந்தரி இல்லையா? வா வா. லைலா 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 மனத்தாலே வீடு கட்டி மதியாலே கூரை கட்டி மணமேடை அலங்கரித்தேன் லைலாவே, உனக்கு மாலை போட தேடுகிறேன் லைலாவே. நேத்து வரை காத்திருந்தேன், நித்திரையும் மறந்திருந்தேன். நேத்து வரை காத்திருந்தேன், நித்திரையும் மறந்திருந்தேன். காத்து வாக்கில் சேதி சொல்லு லைலாவே, உன்னை காணு மட்டும் உயிர் தரிப்பேன் லைலாவே. சட்டை கிழிஞ்சு போனால் என்ன லைலாவே, சனங்க பார்த்து சிரிச்சால் என்ன லைலாவே, கட்டிய வீட்டுக்கு குத்தம் சொல்வார் லைலாவே, காதலிலும் குறை கண்டுபிடிப்பார் லைலாவே. லைலா உனக்கு கோபம் ஆகாதடி, லைலா உனக்கு
உனக்கு கோபம் ஆகாதடி மயிலே என்னை விட்டு போகாதடி சுகுண லைலா உனக்கு கோபம் ஆகாதடி லைலா உனக்கு கோபம் ஆகாதடி மயிலை கண்டால் லைலா பச்சை மரத்தை கண்டால் லைலா குயிலை கண்டால் லைலா அதன் குரலை கேட்டால் லைலா லைலா மயிலை கண்டால் லைலா பச்சை மரத்தை கண்டால் லைலா 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 ஐயோ அடிக்கிறாங்க லைலா அன்பு கொண்ட மஜ்னு மச்சானே அண்ணே என் சின்னண்ணே அடிக்க வேண்டாம் துடிக்குது நெஞ்சம் அண்ணே என் சின்னண்ணே அன்பு கொண்ட மஜ்னு மச்சானே அண்ணே என் சின்னண்ணே அடிக்க வேண்டாம் துடிக்குது நெஞ்சம் அண்ணே என் சின்னண்ணே ஆலம் படமே அரளி பூவே அஞ்சரை பெட்டி மஞ்ச கிழங்கே பாலும் பழம் போல் இருக்க நினைக்கும் பைத்தியமானோம் வைத்தியம் இல்லையா அன்பு கொண்ட மஜ்னு மச்சானை அண்ணே என் சின்னண்ணே அடிக்க வேண்டாம் துடிக்குது நெஞ்சம் அண்ணே என் சின்னண்ணே காட்டு முல்லை தோட்டத்திலே கண்ணே லைலா உன்னை காண வேண்டி காத்திருந்தேன் கண்ணே லைலா கல்லாலே அடித்த காயம் கண்ணே லைலா உந்தன் கண்ணாலே பார்த்தால் தீரும் கண்ணே லைலா காட்டு முல்லை தோட்டத்திலே கண்ணே லைலா உன்னை காண வேண்டி காத்திருந்தேன் கண்ணே லைலா ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா பாடு பாடு பாடிக்கொண்டே இரு சிங்கார ரூபனே வா 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 சதனா கேசு சதனா சும்மா வெல்லாசு சிங்கார ரூபனே வா 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 உன்னை சேராது என்ன அவள் தீராது வா சிங்கார ரூபனே வா 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 உன்னை சேராது என்ன அவள் தீராது வா சிங்கார ரூபனே வா வா கண்ணீரை சாட்டி வைத்து கையேந்தினேன் காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன் பெண்ணை பெற்ற பெரியோரே என்னை பாருங்க காதல் பித்தனாகி போன மச்சான் தன்னை பாருங்க கண்ணிருந்தும் குருடாகி ஏன் போனீங்க உண்மை காதலுக்கே தடை போடுவதா உண்மை காதலுக்கே தடை போடுவதா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க காதல் பிச்சை போடுங்க காதல் பிச்சை போடுங்க லைலா லைலா ஓகே, எங்களுடைய யஷோ வந்து சிலுக்க கூப்பிட்டு இருந்தாரு ஆடலும் பாடலும்க்கு. பார்த்தா பொக்கவாய் லைலா வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சு. எங்க ஊர்ல எல்லாம் ஆடலும் பாடலன்னா சிலுக்கு தான் வருவா. என்னையா பழைய சுலுக்கான கிளவிய
பவுடர் அடிச்சா கிளவி கிளியா பெற்றாயிருவாளா? பரவாயில்ல கிளவி, நல்லா தான் ஆடின. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன கிளவி? பேரு பேரு என்ன கிளவி ஆம்பளை குரல்ல பேசுது? லைலா. ஆனா லைலாட பெட் நேம் என்ன தெரியுமா? பேபி. என்ன பேரு? பேபி சாதா வேண்டிய வயசுலாம் பேபியா? பரவாயில்ல கிளவி. கல்ச்சரல் சார் சொல்லுங்க. இந்த அருமையான ஒரு பழைய பாடல், ஆனால் நான் காமெடி பாட்டு. ஆனால் அதில் ராஜா ஒன்றை மட்டும் நிரூபிச்சிருக்காரு. வந்து ராஜாவுக்கு இது பிறகு ராதாவும் தேவையில்லை, சரோஜாவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. வேற எந்த ஃபிகரும் வேணாம். எங்கேயாவது ஒரு கிழட்டு கட்டை கிடைச்சா கூட போதும். ஆனால் அதை துடுப்பாக பயன்படுத்தி நான் கரையேறிடுவேன் அப்படிங்கிற துணிவு இருக்கு. அதை பாராட்டுறேன். அவர் கிளவி கட்டையா இருந்தாலும் நல்ல கட்டைங்கிறாரு. அது நல்ல கட்டங்கிறனால தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னு சோதிச்சு பார்த்துருக்காரு. அதே நேரத்தில் எங்கள் உசைன் ஃபாரூக் இருக்கார், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த ஃபீல்டில், ஒரு 40-50 வருஷ கால அனுபவம். வெறுமனே காமெடி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த இன்னைக்கு அவர் நல்லா டான்ஸும் வரும் அப்படின்றத காட்டியிருக்கிறாரு. ஆனால் அவர் டான்ஸ் ஆடுற போதுன்னா எனக்கு நான் வயசு தெரியலை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உசேன் நானா வந்து இன்னைக்கு இந்த டைட்டானிக்ல வர கடைசி கிளவி மாதிரி இருக்கிறார். சூப்பரா இருக்கு. அவ ரோஸ், இவ ஒத்த ரோசா. இது ரோஸ் பான். ரொம்ப அழகா பண்ணாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. அதாவது என்ன சொல்றது, எங்களால் எதையும் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணீங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப அழகா. சூப்பர் சூப்பர். ஓகே, thank you so much. Give me a hug. ஓகே, கிளவியோட ஆடினது பயங்கரமா முட்டிலாம் நோவுது. இப்போ முட்டிச்சத்தவன் ஆயிட்டனா, முட்டிலாம் நோவுது. நான் பேர் சூப்பை போட்டு வந்துடுறேன். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் யாரு நீயே சொல்லிட்டு கிளம்பு. என்னத போட்டு வரீங்க? சூப்பு. சூப்பு. சரி ஓகே. எதுவும் ஜூஸ் எதுவும் போடல? ஜூஸ் இல்ல, அதெல்லாம் ஆதித்தன் தான் போடுவான். சரி ஓகே. அடுத்ததா கூட உங்கள மாதிரி ரெண்டு ஊர்க்காராக்கள் தான் வர்றாங்க. மருதமுனையில. ஆமா, மருதமுனையில. நல்லா பேசுவாங்களா? நல்லா பேசுவாங்க. பார்த்து வரவங்க. இப்ப ஊருக்குள்ள கிளவி நடிக மாட்டேன் அதிகமா இருக்கு. அடுத்ததா கூட இந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க சித்திக் அண்ட் தௌஃபிக். லெட்ஸ் வெல்கம் them on stage please. மச்சான், என்ன மிச்சனை யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, நான் சும்மா யோசிக்கலையே, நான் சிரிச்சுக்கிட்டாரே இருக்கேன். என்ன பார்க்கையில வராதையும் பார்க்க என்ன முகத்தை பார்த்தாலே இடைக்கடனைக்கு இப்படியானு இடைக்கடையாண்டா இப்படியான்னு அது நோக்கு தெரியும். அது சரி, அது சரி. என்ன கடுமையா யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, நான் சும்மா யோசிக்கிறேன். சும்மா யோசிக்கிறீங்க? காரம் வேண்டோணுமென்ற ஒரு யோசனை. இது பெரிய மேட்டர் இல்லையே. இது காரம் உனக்கு என்ன, உனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஒன்றை ஸ்கூல்ல படிச்சு கொடுத்துக்கு ஒரு மாஸ்டர் இருக்கா. அந்த மேட்டர் அதெல்லாம் ரகசியமா சொல்லப்படாது. அது என்னடா, அது சும்மா சின்ன டியூஷன் வச்சுதான். அதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன நீ 4வது படிதான் இருக்க? நான் 4வது படிச்சுதான் இருக்கேன். நான் படிச்சேன்டா, வாகலா போட்டாவும் தானே படிச்சேன். அது பெரிய அதே பெரிய படிப்பு. அதை வச்சே நம்ம கார் விடலாமே. அதை வச்சு வேண்டாம். அப்படி பண்ணுறது நோட்ஸ் அடி 4 கூட்டையும் கொடு கொடு. முதல்ல 5 பிறகு நான் டியூஷன் கொடுப்பேன். அண்ணன் 3 மாதத்தையில் உனக்கும் பரவாயில்ல ஹைப்ரைட் கார். ஹைப்ரைட் கார் இது நீ சொன்னதுக்கு தங்கராஜா மேஷன். தங்கராஜா மேஷன் கங்க்ராச்சுலேஷன். அதான் தலைவர் சொல்லு. அதான் நான் சொன்னேன் கங்க்ராச்சுலேஷன். ஐயோ சரி சரி, அந்த மேட்டர் போட்டு இது என்ன இடுப்புக்குள்ள சோடி இருக்குது. பக்கத்துக்குள்ள இடுப்புக்குள்ள யார் ஒருத்தன் கோல் எடுக்கானா, என்ன பார்த்தாலும் சக்கு சக்கு சக்குண்டு கோல் எடுக்கானா. சும்மா என்ன போட்டு பெருட்டுறான். என்னன்னு தெரியா, கொஞ்சம் கழிச்சு பார்க்கணும். ஹலோ ஹலோ, ஆறு தம்பி, இது ராங் நம்பர். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படு. மிச்ச நேரம் கூட எடுக்கான கோல் மறுக்கான எடுக்குது. யாரோ ஒன்று பகுதி வாங்கிட்டாங்க. என்ன தம்பி ஆறு வேடு எச்சக்க பேச்சக்கிற என்ன எச்சக்கு பேச்சக்கிற சடுக்கு பிடிக்க இல்லையா? இது நீங்கள் தம்பி ரோங் நம்பர். சடுக்கு பிடிக்க சொல்லு. அது இங்கே சொல்கிறேன் நான் என் கூட்டாளி. அப்படியெல்லாம் பேசப்படாது. அது அழகு இல்லை. அது நல்ல பழக்கம். அது நல்ல பழக்கம் இல்லை தம்பி, சரி இல்லை. அது அப்படி பேசாதீங்க. என்ன குறுக்கு மார்க்கா பேசுறானா? சும்மா குறுக்கு மார்க் கிடக்கு முடக்கா கிடக்கு முடக்காண்டா கிடக்கு முடக்கா கிடக்கு முடக்க. அது என்ன கிடக்கு முடக்கு? அப்படி பேசாதீங்க தம்பி, அது நல்ல பழக்கம் இல்லை.
தம்பி அது கோமதியான நீ காணாட்டு தம்பி சல்முள்ள பாய்றானா சல்புட்டு சளுக்கு புழு கண்டு பாக்குறான் டேய் டேய் அப்படி எல்லாம் பேசாதே டேய் அம்மாவே சாரா டேய் அம்மாவு கதையா நல்ல பழக்கம் இல்ல நான் கூட சொல்லி அம்மா கதை அம்மாவு கதையாது அக்கா கதையாது தங்கச்சி கதையாது கதைக்காது டேய் அவன் என்ன கூட்டாளிடா அவனை கதையாதா டேய் அவனை கதையாதா டேய் அவனை கதைக்க போடாடா அவனை கதைக்க போடாடா நான் கதை கேட்க மாட்டேன் டேய் டேய் அவனை கதைக்க போடாடா என்ன கூட்டாளி அவன் மொட்டையா இருந்தா கூட்ட தட்ட கதை டேய் அவனை கதைக்க போடாடா எனக்கு ஆத்திரம் வந்துச்சா நான் தாங்க மாட்டேன் இது கன்ஃபியூசிங்கா டேய் கதைச்சாடா அடி டேய் ஆகாது போடுறேன் டேய் அவனை கதையாதா இது அங்கட்ட கதையாதா அவனை அங்கட்ட அவனை கதையாதா டேய் அவனை கதையாடா அவனை கதைக்க போறாடா நான் தொட மாட்டேன் கதைச்சிட்டு கேட்டா அவன் கதைச்சிட்டு கேட்டா நான் தொட மாட்டேன்டா ஒண்ணே கதைக்கடா ஒண்ணே கதைக்கடா ஒண்ணே கதைக்கடா ஒண்ணே கதைக்கடா டேய் ஒண்ணே கதைக்க ஒண்ணே கதைக்கடா என்ன கதைக்கடா ஒண்ணே தான கதைக்க இல்ல ஹலோ மறுகாலி கதைக்கடா மறுகாலி கதைக்கடா நீ கோடா நீ கோடு என்ன கதைக்கானண்டு கோடு ஹலோ எனக்கு அடிக்கடா நீ கதைக்காம என்ன போட்டு ஜாத்திர அது பண்ணுவா நான் எவ்வளோ உத்துவேன் நிலம்பல இந்த போனாலே எவ்வளவு பிரச்சனை வருதுடா அடிச்சுட்டு வாயிடா தூக்காதடா போனேன் தைரிய தூக்காதடா நான் தூக்கடா மிதிச்சு நைக்கண்டா இப்ப புல்லா வந்துடுடா ஒரு லைட் வெளிச்சமே இல்லடா இந்த போனுக்கு இதுதான்டா செய்யும் இந்த போனால எவ்வளவு பிரச்சனை வருது இந்த போனால எவ்வளவு பிரச்சனை வருது நம்ம கிட்ட இருக்க போடா எனக்கு மாஸ்டர் தொழிலும் பண்ணாடா போறதா எனக்கு வேணாடா ஓகே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம் சிரிப்பு வெடினா இதுதான் வெடி ஸோ சூப்பராக கொளுத்திட்டீங்க எல்லாம் ஓகே யாரா வந்தாங்களா நம்ம மாலையை விட்டு தூக்கலாம்னு சொல்லலாம் என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லு காதுல அம்மா வேமா என்ன அவங்க ஆத்தால பட்டு இந்த கிளி கிழிச்சிருக்கான் கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் செத்துருப்பேன் என் நாண்டுக்கிட்டு டோங்கிரி அங்க பாரு கண்ணை பாரு யஷோ ஹலோ ஆமா ஏய் பாத்துக்க ஏய் கையில மட்டும் மாட்டினாரு வையே மாவனே 4000 ரூபாய் பாத்துக்க ஏய் அதே வார்த்தை சொல்றாடா ஏய் பாத்துக்க ஏய் முடியல நீ பேசிக்க ஜட்ஜஸ் சொல்லிடுங்க உண்மையிலே நல்ல கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் எல்லாம் நல்லா சிரிச்சிருக்கிறோம் வயிற்று வலி வராது மட்டும்தான் பாக்கி அதுவும் அது என்னென்னா டெலிஃபோனில் மறுமுனையில் உள்ளவன் தன் பக்கத்தில் உள்ள நண்பனையே பேசுகிறான் கண்ட மாதிரி பேசுகிறான் அவனை அடிக்க மாட்டாதவனா இவரே போட்டு விளாத்தி தள்ளுறான் அதுதான் பெஸ்ட் காமெடி சூப்பர் காமெடி நந்தகுமார் சார் சொல்லுங்க சூப்பர் காமெடி இதுதான் தேவை அதாவது என்ன ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் கூட எல்லாம் சிரிச்சாங்க அந்த கன்செப்டை மறந்துடுமே என்னமோ உங்களோட மொடலேஷனில் வந்து ரொம்ப சிரிப்பு இதுதான் தேவை ரொம்ப அழகாக பண்ணீங்க சித்திக் வாழ்த்துக்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பட்டாசு கொளுத்தி விட்டா எப்படி சரவடியா வெடிக்குமோ அதே மாதிரி தான் வெடிச்சு தள்ளிருக்கீங்க நீ வேணா ஒரு வாட்டி பேசுறியா இல்ல வேணாதாமே பாத்துக்க யார் பேசினாலும் வெடிப்பாங்க சார் ஃபோன் ரிங்ஸ் அடிக்குது பாருங்க சார் நீங்க எடுங்க சார் பேசிக்கங்க என்ன கிளி கிளிக்கிறாங்க சரி ஓகே थैंक यू so much ஏலட்டு கிளவிய வேற இழுத்து கிளிக்கிறாங்க எங்க அப்பத்தால இழுத்து கிளிக்கிறாங்க எங்க தாத்தா கூட எங்க அப்பத்தால அப்படி கிழிச்சல தெரியுமா போயா போயா நீ மாட்டி விட்டு போயா ஓகே எங்களுடைய நிகழ்ச்சியில கடைசியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு ரவிக்குமார் அந்த வாயிலே கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ணலாம் வச்சிருப்பாங்க அந்தாளா முக்கியமா உங்க ஊர்ல வந்து ஏதாவது திருவிழாலாம் வந்தா போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டுவாங்கல்ல ஆமா ஆமா பேனர் அடிப்போம் என்ன சைஸ்ல பேனர் அடிக்கணும் உனக்கு வேணா பேனர் அடிச்சிருவோமா காணம் இல்லைன்னா உனக்கு அடிக்கணும் சரி ஆனா இவங்க ஊர்ல வந்து இவருக்கு வந்து எந்த நாளும் போஸ்டர் அடிச்சுட்டே இருப்பாங்க பேனர்லாம் டெய்லி சமை வேணா இதெல்லாம் தப்பு ஏன் அவங்க ஊர்ல டெய்லி பேனர் வைப்பாங்களா ஏன் அவர் அவ்வளோ ஃபேமஸா அவ்வளோ ஃபேமஸ் உன்னை விட ஃபேமஸ் நாங்க அதை விட ஃபேமஸ் டி சரியா சொல்லுங்க லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் நான் இன்னைக்கு தான் வாயில தான் வாத்தியம் வைப்பாங்க பாத்துக்கோங்க வாரம் வாரம் எல்லோருடைய வீடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அசத்தலான நிகழ்ச்சி இருந்து கொண்டிருக்க வசந்த தொலைக்காட்சியின்
இன்றைய நாள் எங்களுக்கு சூப்பரான நிகழ்ச்சிகளை தந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி என்னுடைய நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குறதுக்காக முதல்ல ஜட்ஜஸ் இருவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளரணி ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் வாகனங்களை வச்சு பண்ண போகிறேன் சார். வாகனங்களை வந்து அந்த ஃபயர்னு சொல்லுவாங்க, அதாவது எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சிங்கிற வாகனங்கள் வந்து என்ன மாதிரி மொழிகளை வந்து எப்படி சொல்லுது அப்படிங்கிறத வந்து செய்ய போகிறோம். ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஆம்புலன்ஸுடைய சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சவுண்ட்ஸ் இருக்குது சார். போலீஸ் வாகனம் பார்த்துட்டீங்கன்ட்டு அது தமிழில் போனீங்களா இப்படி போயிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து நம்ம வந்து அந்த தும்மல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் சத்தம் எப்படின்னு கேட்டால் கங் 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 இப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் எமர்ஜென்சின்னு ஒரு சவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபயர் வந்து சவுண்ட்ஸ் எடுக்கும். அது எப்படின்னு கேட்டால் போலீஸ் வாகனம் பார்த்துருப்பீங்க, அது ஃபாஸ்ட்டாக சொல்லுது அப்படிங்குது. அடுத்து நம்ம பார்ப்போம் இன்னொரு எமர்ஜென்சி சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது எப்படின்னு கேட்டால் இப்படின்ட்டு போவோம். எப்படின்னு கேட்டால் அது போயிட்டு இருக்கோம். அப்புறம் பார்ப்போம் நம்ம ஆட்டோ வண்டின்னா பலவிதமான ஆட்டோக்கள் இருக்குது. அந்த ஆட்டோக்களை வந்து நீங்கள் அந்த ஆட்டோக்கள் சவுண்டை பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஆட்டோஸ்ன்னு நம்ம சொல்லிக்கொள்ள முடியும். பார்ப்போம் முதல்ல ஆட்டோ எப்படி போகுதுன்னு. அது வந்து கொரட்டையில் போகிறது எப்படின்னு பார்ப்போம். இப்படி கொரட்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு கொரட்டை இருக்குது. அந்த ஆட்டோ எப்படி போவோம். இப்படி போயிட்டு இருக்கோம். நெச்சிருவோம் நம்ம அந்த ஆட்டோ அப்படின்னு சொல்லி செய்ய போனோம் அப்படின்னு பார்த்தா இப்படி சிலர் கொட்டரை விடுவாங்க. இன்னொரு ஆட்டோ வண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். வாய்ஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம பார்ப்போம் விமானங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா அது சத்தம் வந்து ஒரு விசிலி சத்தமாய் கேட்டுட்ருக்கோம். இப்படி போயிட்டுருக்கோம். ஓகே, மீண்டும் ஒரு நாள் இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளுடன் சந்திப்போம். அது ஓகே, எங்களோட ரவிக்குமார் வந்து ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் இப்போ நான் ரவிக்குமார் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். நீ பெர்ஃபார்ம் பண்ண போறியா? நல்லா இருக்குமா? முதல்ல அடுத்து ஒரு பூனை வந்து பாட்டு படிச்சா எப்படி இருக்கும்? மிய 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 மிய. என்ன உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க, கையில் அடிச்சு என்ன மாதிரி ஒருத்தர் மிமிக்ரி பண்றாங்க. அப்படி கத்துக்கணும். எப்படி நம்மள மாதிரி இன்னொரு பண்ணி காட்டுறாங்க. வெரி குட், தேங்க்யூ. ஓகே, நீ இன்னொரு வாய்ஸ் பண்ணு. வேணாம், இதுவே போதும், அவனுக்கு காது வலிக்கும். அப்ப ரவிக்குமார் பெர்ஃபார்மன்ஸ்லாம் காது வலிக்குதா? லந்தா பாத்துக்க, வீச்சு எடுத்து வீசி போடுவான் பாத்துக்க. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கு? நல்லா ஐயனா சில கணக்கா கருகருன்னா இருக்க, நல்ல அம்சமா கேட்டுக்கலாமா? சொல்லுங்க. ரவிக்குமாரை பொறுத்தவரையில் எப்போவுமே அவர் அசாத்தியமான திறமைகள் இருக்குது. அதை நாம் எப்போவுமே வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் மிமிக்ரி பண்ணவங்க தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு மற்ற கலைஞர்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் மரம், செடி, கொடி, பூனை, மிருகம், கடைசியில் இயந்திரம் வரைக்கும் கொண்டாந்துட்டார். இன்னும் இதுக்கு மேலே என்ன கொண்டு வர போகிறாங்கிறதுல தான் அவருடைய ஆற்றல் இருக்குது. அதையும் கொண்டு வருவான்ற நம்பிக்கை இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு. நல்லா தான் பண்ணுறீங்க. இந்த கமல் வாய்ஸ் ஏதோ போன எபிசோட்ல ஏதோ பேசி வரலையாமே, இந்த எபிசோட் நல்லா பேசுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வாட்டி கமல் வாய்ஸ் பேசி காட்டுங்க. கமலோட வாய்ஸ் எனக்கு சரியா வரல. இன்னும் கமல் வாய்ஸ் பிராக்டிஸ் இல்லையா? பரவாயில்ல. சொல்லுங்க. இரும்பு இதெல்லாம் தாண்டி வந்து தூக்கத்தில் எப்படி போகும்? குரட்டில் கூட ஆட்டோ ஓட்டியிருக்காரு. எங்கனதுல அந்த ஆட்டோவில் எத்தனை பேர் ஆயிரம் போயிட்டு இருப்பானோ தெரியா? குரட்டில் அக்கா மாதிரி இருந்த சின்ன பிள்ளைங்க ஆனை குட்டி எல்லாமே அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துக்கிறீங்க, மரதான பக்கெட்டு இருக்கிறவங்க ஆட்டோவில் உள்ள பாருங்க, அக்கா இருக்கா பார்த்துக்கிறீங்க. மரதான பக்கெட்டு இருக்கிறவங்க அக்கா மாதிரி யாராவது ஆட்டோவில் இருக்காங்களான்னு. அப்படி இருந்தாங்கன்னா ட்ரிபிள் டபிள்யூ நந்தகுமார் கேட்க. ஓகேவா? ரொம்ப அழகா பண்ணீங்க. ஓகே தம்பி, நல்லா பண்ணிருக்கீங்க. நன்றி. ஊருக்குள்ள போய் இன்னும் 2 பேனர் வைங்க. அப்படியே அண்ணனுக்கு சேர்த்து வைங்க பே. சரி. Thank you so much. ஓகே, thank you. நன்றி, வணக்கம். அவன் பண்ணி தான் காதெல்லாம் அறுந்து போய் கிடக்கு. நீங்க ஓகே, ரவிக்குமாரோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ எங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். இப்போ தான் ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ள முடிக்கிறீங்க. அப்படிதான். ஒரு டொர்னா கூட வாங்கி தரல, காலையில இருந்து ப்ரோக்ராம் பண்ண விடுறீங்க. என்னயா என்ன வேணும்? ஒரு டொர்னா கூட வாங்கி கொடுக்கல. நீங்க வாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு போறீங்க. ஜட்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? ப்ரோக்ராம் முடிங்க, உங்களுக்கு சர்பத் வாங்கி தருவாங்க. சர்பத்தா? 2 சொல்லு கூப்பிடுங்க. ஓகே, ஜட்ஜஸ் ப்ளீஸ் வாங்க. என்னடா சும்மா வாய் புதார் குடுக்குறீங்க? தமா குண்டங்கிற உனக்கு டபுள் பேச்சு கேக்குதா? ஐயோ இவன் வேற மாதிரி. சோ பெரிய தலை and சின்ன தலை ரெண்டு பேரும் சொல்லுங்க, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்? போ தலையாக்கிட்டாங்க. தருதலையா? அது என்ன சொல்றாங்க சொல்லுங்க. அப்படியா? என்ன சொல்றாங்க சார்? சரி, நீங்க ஆட்டுக்கு உங்களே எல்லாத்துக்கும் கோர்த்துக்கிறீங்க. இல்லை, நான் என்ன சொன்னேன்? எப்போவுமே நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு அடிச்சனாக்கா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி அடிச்சவனுக்கே வந்து சேரும். அப்ப என் காலு உனக்கு காலு வைப்பேன் மூஞ்சில பாத்துக்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்குல்ல. ஆமா, ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஆமா, யாருக்கு இது பரிசு கொடுக்கலான்னு இந்த நிகழ்ச்சி இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடத்துல இருக்க அத்தனை பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சதுக்கு பிறகு நாம வேறு யாருக்கு கொடுத்தோம்னு சொன்னாக்கிறா அப்புறம் நமக்கே அது பரிபாவம் வந்து பேர் அறிவாரை வேற வச்சுக்கிட்டு இருக்க மனுஷன் பூரா என்னமோ நடந்துடும். ஆகவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் சித்திக் தான் ஹீரோ. Siddiq and Tawfiq, please come onto the stage, please. Look at me, you can call me the mass disaster. I'm a monster, never ever read a chapter. I'm a gangster, God is my freaking banker. My
money's the master, but that's not what I'm running after. Best புகழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஒருவன், இந்த உலகத்தில் யார் என்று பகைவன், நான் ஒரு தனிப்படை, நானே என்று தலைவன், நான் தனி ஒருவன். இந்த பாருங்க, இந்த மாதிரி சட்டை வாங்கணுமா, இந்த மாதிரி லுங்கி வாங்கணுமா, எல்லாம் செய்யுங்க. என்னன்னா கல்முனை, அப்புறம் பம்பலப்பிட்டி, இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்காங்க மகரகமல ஈஸ்டார் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபுளா சார், கம்ஃபர்டபுள்னா தமிழ் என்ன சார்? சௌகரியமா உடுத்தணுமா, எல்லாம் ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸுக்கு போங்க. அவங்க நல்லா ட்ரெஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சோக்கு சட்டெல்லாம் விற்கிறாங்க. நம்ம கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ ஓகே, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஹலோ, யாரு? சிதிகா, நான் நிற்கிறாப்புல. பேசியா? ஹலோ ஹலோ. இல்லை, அப்படி பேசப்படாது. என்னால் தாங்கல, என்னால் தாங்கல. எல்லாம் சட்டு பிடிச்சா ஸ்டேஜை காலி பண்ணிருங்க. பேசானே அது ஐபோன் கொடுத்துறியா? ஓகே, ஸோ இவங்களோட நானும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருந்து பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நாங்கள் தனு அண்ட் யாஷோ. கட்டி மதியாலே கூரை கட்டி மணமேடை அலங்கரித்தேன் லைலாவே, உனக்கு மாலை போட தேடுகிறேன் லைலாவே. நேத்து வரை காத்திருந்தேன், நித்திரையும் மறந்திருந்தேன். நேத்து வரை காத்திருந்தேன், நித்திரையும் மறந்திருந்தேன். காத்து வாக்கில் சேடி சொல்லு லைலாவே, உன்னை காணு மட்டும் உயிர் தரிப்பேன் லைலாவே.